யார் இந்த கிரகாம் ஸ்டெயின்ஸ் உங்களுக்கு தெரியுமா? 20ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான கிறிஸ்தவ தியாகிகளில் ஒருவரான கிரகாம் ஸ்டெயின்ஸ் ஒரிசா மாநிலத்தில் 34 ஆண்டுகளை கழித்தார். தொழுநோயாளிகளின் காயங்களுக்கு சிகிச்சை அளித்து அவர்களுக்கு மறுவாழ்வும் அளித்தார். அவர்களது தன்னம்பிக்கையை மேம்படுத்தினார். ஆனால் அவரது மரணம் இன்று வரை ஒரு மர்மமாகவே இருந்து வருகிறது. சமூக சேவை செய்து கொண்டிருந்த அவரது வாழ்வில் புயலாக அந்த சம்பவம் அரங்கேறியது. குளிரிலிருந்து தப்பிக்க அவரும் அவரது 2 மகன்களும் தங்கள் ஜீப்பிலேயே தூங்கினர். அந்த சமயம் பார்த்து அவருக்கு எதிரேயான ஒரு கும்பல் ஸ்டெயின்ஸ் மற்றும் அவரது மகன்கள் இருக்கும் கார்களை நோக்கி தீப்பந்தங்களை தூக்கி வீசினர். சில நிமிடங்களில் ஜீப் தீப்பிடித்து எரிந்தது. அவருக்கு ஒரு பெண் குழந்தையும் உண்டு. ரமணா திரைப்படத்தில் விஜயகாந்த் ஒரு வெள்ளைக்கார சிறுமியை தத்தெடுத்து வளர்த்து கொண்டிருப்பார். அவரது பெற்றோர்கள் காரில் வைத்து உயிரோடு எரிக்கப்பட்டதாக அந்த பாட்டி கூறுவார். அது கிரகாம் ஸ்டெயின்ஸின் உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட காட்சி என்பது குறிப்பிடத்தக்கது.